Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Masyaallah, Allah Subhanahu சொல்றார், "லமஸ்ஜிது உஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி." அந்த அடிப்படையில் இன்றைக்கு பள்ளிவாசல் அல்லாஹு தஆலா இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இந்த குபா பள்ளிவாசல் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை 1986 ஆண்டு 10 மாதம் 29ஆம் தேதி மலிக் ஃபஹத் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் இதனை திறந்து வைத்தார்கள். அதற்கு முன்னால் இருந்த பள்ளிவாசல் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு பெண்களுக்காக விசேடமாக தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு உள்பள்ளியிலே அந்த பள்ளிக்கு ஒரு வாசல் வைத்து அதனால் பெண்கள் போய் தொழுது கொள்கிறார்கள். மேலும் ஆண்களுக்கும் பள்ளிவாசல் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டு ஆண்களும் இப்பொழுது விசேடமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சற்று தூரத்தில் இருந்தவர்களை ஏற்றிக் கொள்வதற்காக வாகனங்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த வாகனத்தின் ஊடாகவும் பெண்கள் ஏற்றிக்கொண்டு வந்து இந்த இடத்தில் இறக்கப்பட்டு தொழுகைக்காக வருகின்றார்கள். அதே போன்று பெண்களுக்காக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அந்த பெண்கள் விசேடமாக வெயில் காலங்களிலே நிழல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல விதமான தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கே ஒவ்வொரு இடத்திலையும் பணியாளர்கள் போடப்பட்டு அவர்களும் இங்கே அந்த வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கெடுபிடி இல்லாத மிகவும் இலவான முறையில் தொழுகை தொழ வேண்டும் குபா பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் மிகவும் சிறப்பான முறையிலே புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு இங்கே இந்த பள்ளிவாசல் காட்சி அளிக்கின்றது. மேலும் அன்பார்ந்தவர்களே, இந்த பள்ளியிலே 2 ரக்அத் தொழுதால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த பள்ளிவாசலிலே 2 ரக்அத் தொழுகின்றாரோ அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அந்த சிறப்பு இருக்கின்றது. அதே போன்று இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நாம் உள்ளே செல்வோம். அழகான முறையில் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கின்ற பள்ளிவாசலில் இருக்கின்ற நீர் இது ஜம்சம் நீராக இருந்து கொண்டிருக்கின்றது. மஸ்ஜித் நபவி, அதே போன்று மக்கா, அதே போன்று இந்த பள்ளிவாசலிலும் இருக்கின்ற நீர் ஜம்சம் நீராக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளிவாசலாக பள்ளிவாசல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இது விசேஷமாக இந்த குபா பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பான பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் பள்ளிவாசல் சிறப்பான பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ், ஒரு அழகான பள்ளிவாசல் சிறப்பான பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், விசேஷமான பள்ளிவாசல் ஒன்று குபா பள்ளிவாசல். இது ஒரு சிறப்பான ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் இமாம் அவர்கள் தொழுகையை நடத்துகின்ற இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இமாம் அவர்கள் குபா பள்ளிவாசலிலே பொதுவாக ஒரு மெம்பர் இருக்கிறதை பார்ப்போம். அதற்கு முன்னால் இமாம் தொழுவிக்கிற இடங்கள் ருக்குவிலே சுஜூதிலே ஒளிவாங்கிகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இதுதான் பொதுவாவதற்கான மெம்பர். இது மெம்பர் இமாம் ஓதக்கூடிய ஒரு மெம்பராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான ஒரு பள்ளிவாசல், மிகவும் சிறப்பான ஒரு பள்ளிவாசலாக இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். நீங்களும் இந்த மண்ணுக்கு வர வேண்டும், பள்ளிவாசலை தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கரத்தினால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் தொழுவதன் மூலமாக ஒரு சிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருவானாக. மாஷா அல்லாஹ், சிறப்பு. அடுத்த மேலும் குபா பள்ளிவாசலிலே ஆரம்பத்தில் அந்த கேன்களிலே ஜம்சம் நீரை வைத்திருந்தார்கள். இன்று அதற்காக ஒரு இடத்தை கட்டி
சம்ச நீரை அருந்துவதற்கான வாய்ப்புகளை மக்களுக்கு சிறப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதான் இப்பொழுது அவர்கள் பள்ளிவாசலிலே முந்தி இப்படி இல்லை, அதன் பிறகு இவ்வாறு கட்டி எல்லா மக்களும் இந்த தண்ணீரை அருந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேக் அவர்களை சந்தித்துக் கொள்ளுங்கள். விசேடமான ஒரு ஷேக் பேரு மாஷா சந்திக்கணும் கிடைக்கணும் சந்திக்கணும். வாங்க.